உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார், இந்த விவிபேடை 100% எண்ணணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. அது தொடர்பான எல்லா மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள். கவர்னர் போஸ்ட் ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு பெரிய போஸ்ட் போவார். திரும்ப திரும்ப சொன்னது தான், பாஜக ஆட்சியில் இருப்பதற்கு காரணம் சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இப்போ போதைப்பொருள் ஒழிப்புத்துறை, இந்த 4 வச்சுக்கிட்டு அந்த 4 இருக்கிற ஒரு 10,000 ஆஃபீஸர்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. இந்த 4 துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பாஜகவும் ஒரு பக்கம், பொதுமக்கள் ஒரு பக்கமாகவும் நிற்கிறாங்க. நீதிபதிகள், அமலாக்கத்துறை, போதைப்பொருள் ஒழிப்புத்துறை, தேர்தல் ஆணையம், பாஜக இது ஒரு பக்கம், பொதுமக்கள் ஒரு பக்கம் இந்த போராட்டம் நடத்தி இப்போதைக்கு பொதுமக்கள் தோற்று போயிருக்காங்க. அவ்வளோதான் எதிர்பார்த்தது. விவிபேடெல்லாம் எண்ணுனாக்கா என்ன ஆகுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. தேர்தல் முடிவு வெளியாகிடுச்சு. ஜூன் 4ஆம் தேதி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவர் 400ன்னு சொன்னார் மோடி. இப்போ என் கணக்கு வந்து 530. மொத்த தொகுதி 540. 10 இடங்களில் தோத்தாதா காட்டினாக்கா தான் தேர்தல் நேர்மையாக நடந்ததா காட்டுறதுக்காக ஒரு 10 இடங்களில் அவங்க தோப்பாங்க. அவ்வளோதான். தேர்தல் முடிவு வெளியாகிடுச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதுதான் பண்ணியிருக்காங்க. என்றதில் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்னன்னா நான் தோற்று போயிடுவேங்க. பிரச்சனையே அதுதான். மெஷினை வந்து சிம் கார்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இதில் நம்ம கண்ணு முன்னாடி மாட்டிக்கிச்சு, இது பேப்பர் மாட்டிக்கிச்சு. அதை என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் அது வச்சான். வாக்கு எந்திரத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஜட்ஜை என்ன பண்ணியிருக்கணும்? நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னாக்கா அதை நிரூபித்து காட்டு, வாக்கு எந்திரம் தப்பு பண்ணுங்கிறத நிரூபித்து காட்டுன்னு கோர்ட்டை கேட்டிருக்கணும்ல. கேட்டார் அவர். வாக்கு எந்திரத்தை கூப்பிடலையா? அவர் தான் இல்லைங்கிறாங்களே. அவ்வளோதான். ஜட்ஜு எப்படி பாருங்க, ஜட்ஜு எந்த குற்றவாளியாவது நான் திருடுன்னு சொல்லியிருப்பானே? திருடுகிட்டே கேட்குறாரு, என்னங்க அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் திருடுங்க, அவ்வளோதான் திருடலைங்கிறாரு. அப்புறம் என்ன சந்தேகப்படுறேன்? இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு தான் சொன்னேன், கவர்னர் உனக்கு வாழ்த்துக்கள், ஏகபோக வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கவர்னர் எல்லாரும். ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருதோ இல்லை, இந்த ஜட்ஜுக்கு கவர்னர் போஸ்ட் வந்துடும். தேர்தல் ஆணையம் தான் அப்படி சொல்லுதுன்னா நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் சொல்கிறத கேளுங்க. அவங்களே எல்லாம் ஒன்று தானுங்க. அதான் சொல்கிறேன். நான் தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, போதைப்பொருள் ஒழிப்புத்துறை, அப்புறம் நீதிபதிகள், பாஜக ஒரு சைடு, பொதுமக்கள் ஒரு பக்கம். இதில் நம்ம குற்றம் சாட்ட வேண்டியது நம்ம வந்து நான் ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறது ராகுல் காந்தியினுடைய ஒரு தகுதியின்மை தான். அதைத்தான் நான் பார்க்குறேன். ஒரு எதிர்த்து நின்று ஒரு போராட்டம் நடத்த வேணாம். என்ன பண்ணுறதா இருக்கிறேன்? உலகத்துக்கே தெரியுது உன்னை தவிர வாக்கு எந்திரம் தப்புன்னு. இதை கேள்வி கேட்கறதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு கேட்குற. எப்போ பார்த்தாலும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற. மோடிங்கிறவங்க வந்து தப்பானவங்களாக இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன ஒன்று டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. தடுமாறிட்டு தான் சுற்றினேன். தடுத்து நிறுத்தத்துக்கு உனக்கு தெரியலையப்பா. 5 மாநில தேர்தல்களில் உனக்கு வந்து 11 லட்சம் வாக்குகள் பாஜக விட அதிகம். சீட்டு பார்த்தா பாஜக விட பாதியில் வரல. ஏன் அந்த புத்தி இல்லையே உனக்கு? மக்கள் உன் பக்கத்தில் நிற்கிறாங்க, பயன்படுத்த தெரியலையே. அந்த வகையில் பார்த்தாக்கா நீ ஒரு பன்னீர் சொல்லணும். மக்களும் பக்கத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்?
இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கணும் இல்லை, கண்ணீர் விட்டு அழுவார் கதை பேசிட்டு இருப்பார். இவிஎம் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு தான் இருக்குன்றீங்க. மோடியினுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கல்ல, என்ன சொன்னார் சொல்லுங்க. எதிர்கட்சிகளுக்கு விழுந்த மகத்தான அடி அப்படி குதிக்கிறாரு, வெற்றி வெற்றிங்கிறாரு. ஆக அவர் தேர்தலுடைய இதே வந்து துருப்பு சீட்டே வந்து தேர்தல் வாக்கியந்திரம் தான். எப்போ வந்து விவிபேட் என்ன வேணான்ட்டாலும் நான் ஜெயிச்சிட்டேன்னு முடிவு எடுத்துட்டார், சொல்லிட்டார். 400 சீட்டுன்னு சொன்னது வந்துருச்சுட்டார். வெற்றி கணிப்பில் சுற்றுறாரு. அவங்க சொல்கிறதுலையும் ஒரு லாஜிக் தானே சார் இருக்குது. 12 நாள் உட்காந்து எண்ண முடியுமா? அப்படி தானே எண்ணிங்க, அதுக்கு முன்னாடி அப்படி தானே எண்ணிங்க. அப்போ மக்கள் தொகை கம்மி சார். மக்கள் தொகை அதிகமாகிட்டாக்கா தேர்தல் வந்து ஒரே நாள் இது குறைச்சி இது பண்ணணும் அர்த்தமா? மக்கள் தொகை அதிகம்னாக்கா சர்வாதிகாரியாக போயிடுங்க. என்னத்துக்கு தேர்தல் நடத்துறீங்க? என்னங்க இது? திருவிழா காலத்தில் 1,00,000 பேர் கூடுறாங்க, அதனால் என்னால் வந்து பொதுமக்கள் சுகாதாரத்துக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது நான் ஒரு டாக்டர் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அதிகம் அந்த கூடும்போது நாங்கள் வந்து தொத்து நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அத்தனையும் நாங்கள் பார்த்து தான் ஆகணும். அதுக்கு தான் என்ன வச்சுருக்கீங்க? ஒரு ஜட்ஜி பேசுகிற பேச்சாங்க இது. எம்ஜிஆர் ஜெயிச்சாருங்க 77 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுட்டார். ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டார். 2 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அப்புறம் மீனவன் நண்பன், 2 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த படங்கள் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் மந்திரி சபையிட்டார். 1 மாதம் பேசாமல் இருந்தார். தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் மந்திரி சபை அமைக்கல. நாடு நாசமாக போயிடுச்சா? அப்போ அந்த 1 மாதம் அந்த பேசாமல் தானே இருந்தீங்க. அப்போ ஏன்னா இதாகி போச்சா? வாக்கு எண்ணிக்கை 10 நாள் லேட்டானா என்னங்க? 10 நாள் லேட்டாக தான் எண்ணாங்க. என்ன தப்பு? அவ்வளோ அவசர அவசரம் சொல்லி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் ஒரு காரணமா? உன் வேலை என்ன? வாக்கு அது வாக்கு இயந்திரத்து மேலே தப்புன்றாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட வேண்டியதானே. இன்னொரு சைடை கேட்கவே இல்லை. நீ ஒரு ஜட்ஜி பேசுகிற பேச்சாங்க இது. இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நம்ம ஜட்ஜை பற்றி பேசுகிறோம். ஏன்னா அவங்க தப்பானவங்களா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்த ஜட்ஜை பற்றி நாங்கள் அப்படி பேச முடியாது. ஏன்னா நேர்மைக்கு சிக்கரமாக இருந்தாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னாக்கா அதுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறதுக்கு எங்களுக்கு தைரியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாங்க, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஜட்ஜை வச்சுக்கிட்டு இருந்தாக்க நம்ம என்ன பேச முடியும்? உடனே நம்ம சொல்கிறோம்ல கவர்னர் ஆகிட்டேன்றோம்ல. அது காரணம் நீதிமன்றம் நீதிபதிகள் தங்களுடைய மரியாதை இழந்து விட்டார். ஆனரபிள் ஜஸ்டிஸ் அந்த காலத்தில். இன்னைக்கு ஹலோ என்ன ஜட்ஜு அப்படிங்கிற மாதிரி கேவலப்பட்டு போச்சு. அது இந்த தீர்ப்பு இருக்குது, உலகமாக தீர்ப்பு. சந்தேகப்படக்கூடாதுங்கிறது. கோர்ட்டே சந்தேகத்துக்காக வர்றதாங்க கோர்ட்டு. என் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் தான் கொலை பண்ணேன்னு. அந்த சந்தேகத்தில் தான் என்னை கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்துறீங்க. அதை வாதத்தின் மூலமாக அதை நிரூபிக்க வேண்டியது போலீஸருடைய கடமை. சந்தேகத்தின் அடிப்படையில் இயங்குறது தான் கோர்ட்டு. நீங்கள் வாக்கியந்திரத்தை சந்தேகப்படுறதே தப்புன்னு சொன்னீங்கன்னா சந்தேகத்துக்காக தீர்க்கறதுக்காக ஆரம்பித்த கோர்ட்டுக்கிட்டே நீ இழுத்து மூட வேண்டியது தான். இந்த ஜட்ஜை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான். சந்தேகப்படுறது தப்புன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி கோர்ட் நடத்துறீங்க? கோர்ட்டே சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் உருவானது. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஒரு உச்சபட்ச இல்லை, விஞ்ஞானபூர்வமாக எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டாங்க. எல்லாம் கரெக்ட். விஞ்ஞானபூர்வமாக எதை வேணாலும் நிரூபிக்கலாங்க. இப்போ இந்த கண்ணாடி போட்டவொடனே கண்ணு பிரமாதமாக தெரியும்னாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனான், கண் டாக்டர்கிட்ட. இப்போ கண்ணாடி போட்டுக்கிறதுனா என்னங்க, கண்ணு க்ளீனாக தெரியும், நல்லா படிக்கலாம் அப்படின்னாங்க. உடனே அந்த பேஷண்ட் கேட்டான், அப்படிங்களா கண்ணாடி போட்டாவே படிக்கலாங்களாண்ணா? ஏன்ப்பா அப்படின்னாரு. ஏன்னா எழுத படிக்க தெரியாது அதனால் கேட்டேன். கண்ணாடி போட்டாலே படிக்கணும், நான் பள்ளிக்கூடத்துக்கு போயெல்லாம் படிக்கணும் போட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. விஞ்ஞானபூர்வமாக எதைங்க சந்தேகத்துக்கு இடம்லாம் நிரூபிச்சிங்க? கடவுளை நிரூபிச்சிருக்கீங்களா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல்? 1000 கேள்விகள் இருக்குது. இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல. எதைங்க நிரூபிச்சிட்டீங்க? அந்த நிரூபிச்சிட்டாங்கன்னு நீ சொல்றிய, அந்த அளவுக்கு உனக்கு வந்து டெக்னாலஜி தெரியுமா? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? இன்றைக்கி இருக்கிற அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி உனக்கு தெரியுமா?
As a judge, can you clearly prove that it will not commit any mistake? உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்றதுக்கு? நீ கேட்கணும் ரெண்டு பக்கத்தையும், கேட்கவே இல்லை நீ. ஆக ஒரு தலைபட்சமா நீ நிற்கிற. உனக்கு ரைட், உன் மாமியாருக்கு வீடு கிடைச்சிரும், மச்சின் சாளுக்கு வயர் நெக்லஸ் கிடைச்சிரும், உனக்கு கவர்னர் போஸ்ட்டு எல்லாம் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 130 கோடி மக்களுடைய தலையில் போட்ட கல்லுங்க அது. ஜனநாயகத்துக்கு போடப்பட்ட சமாதி மசு சம்மட்டி அடி அது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் போதும், தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு, அவ்வளோதான். என்ன பண்ணிடுவீங்க? ஆனால் இதையும் நம்மளால் வெற்றி காண முடியும். ஏன்னா எந்த சர்வாதிகாரம் ஜெயிச்சதில்லை. 14th ஃப்ரெஞ்சு புரட்சியை படித்து பாருங்க, இவங்களை விட மோசமான ஜட்ஜுகள்லாம் உட்கார்ந்து வந்துருக்காங்க. இந்த ஜட்ஜெல்லாம் பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு ஜட்ஜுகள் இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ஜட்ஜுகளையும் சேர்த்து தான் கில்லட்டின்னு போட்டேன். அதனால் சர்வாதிகாரம் வாழ்ந்ததே கிடையாது. இதையும் நம்ம அவங்க வழியில் போய் ஜெயிக்க முடியும். வாக்கு இயந்திரங்களை கண்ணு குத்தி பாம்பாட்டை நின்று பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம்னா என்ன பண்ணிட முடியும் உங்களால்? ஈரோட்டில் செஞ்சு காட்டினீங்கல்ல, ஈரோட்டில் செஞ்சு காட்டினீங்க, கர்நாடகாவில் செஞ்சு காட்டினீங்கல்ல. அதுக்கப்புறம் தான் மோடி வெளிநாட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்கிற மோடி இந்தியாவில் ஏன் உட்கார வேண்டியதாக போச்சு? அவருக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உல்லாசத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்தியாவிலே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் ஆளானார்? வாக்கேந்திரம் காலாவாரி விட்டுருமோங்கிற ஒரு பயம் வந்ததுனால தான் அவர் அப்படி இருந்தார். அதுதானே ரீசனு. அதனால தானே இவ்வளோ இது பேச்சுக்கள் பேச வேண்டியிருக்குது அவருக்கு. இத்தனை மீட்டிங் என்றைக்காவது எந்த எலெக்ஷனில் இந்த 10 வருஷத்தில் இத்தனை மீட்டிங் அவர் எங்கேயா போட்டிருக்காரா? ஏன் மேடமடியாக வந்தார்? வாக்கு எந்திரம் ஒரு வேளை நேர்மையாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தானே வந்தார். இப்போ அவரை சந்தோஷப்பட்டு அவர் கத்த பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லை, வாக்கு எந்திரம் நேர்மையாக இல்லைங்கிறதுக்கு இதை விட என்ன அத்தாட்சி வேணும் உங்களுக்கு? வாக்கேந்திரம் வந்து ஜட்ஜை இது பண்ணிட்டாரு, சந்தேகத்துக்கு இடமில்லாதது அப்படின்னு சொல்லிட்டாரு. வாக்கேந்திரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு தான் வெற்றி அடைஞ்சிட்டு தான் டிக்ளேர் பண்ணுறாருங்க. ஆக அவருடைய துருப்பு சீட்டை வாக்கேந்திரம். அதை வச்சு அது அவருக்கு சாதகமாக முடிஞ்சு போச்சு. அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற கட்சிக்கார இவங்கெல்லாம் இந்த வாக்கேந்திரத்தை வந்து கண்ணும் கருத்துமாக நின்று பிடிச்சிட்டிங்கன்னா முழுக்க இது பண்ண முடியாது. ஏன்னா ரிமோட்லேயே நம்ம வந்து வாக்கேந்திரத்தை மாற்ற முடியும். ஆன்லைனில் பணம் போடுறோம் இல்லை, அது மாதிரி தான் ஆன்லைனில் வாக்குச்சீட்டுகளை மாற்ற முடியும். மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்ச்சியோட நின்று இது பண்ணோம்னா பண்ணிடலாம். அதையும் தாங்க முடியும். சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததில்லை, அது மோடிக்கு நம்ம தெளிவாக சொல்லணும். வள்ளுவர் அழகாக சொல்கிறாருங்க, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனத்திலையும் நீ வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே செல்லம் குவிஞ்சிக்கிட்டு இருக்கும். அளவிறந்து ஆவது போல பெருசாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கெடும், ஒன்றுமே இல்லாமல் கணையாடிவோம். அவ்வளோதான். அழகாக சொல்லியிருக்காரு. மோடிக்கு அந்த குரலை பற்றி அடிக்கடி பேசுகிறாரு. இந்த குரலையும் அவருக்கு சொல்லி வை. இந்த வெற்றிகள்லாம் உன்னை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு பாரு. மோடிக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. எப்படி தோல்வி பயம் வந்துருச்சுங்கிறதுக்கு அந்த பயத்தை நீ வந்து கேஷின் பண்ணியா? உனக்கு வெற்றி தைரியம் வரலையே. மோடிக்கு தோல்வி பயம் வந்துருச்சோ, ஆமாம், வெற்றி அடைகிற தைரியம் உங்ககிட்ட காணுமே. என்ன செய்கிற? இவ்வளோ மடத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் அவருடைய பேச்சுகள் அமைஞ்சிருக்குது. அதை கேஷின் பண்ணலையே நீ. மக்களும் முன்னாடி வர்றாங்கப்பா, மக்களும் முன்னாடி வர்றாங்க, உன்னை பார்த்து கும்பிடுறாங்க, உன்னை நம்புறாங்க. அதை வந்து இது வாக்குகளாக மாற்ற தெரியல உனக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? மக்கள் மோடியும் வர்றாரு, ரோட் ஷோ நடத்துறாரு, காண நீ வர்ற, உனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குது. இந்தியா புறம் எப்படி நிற்குது? அதை உனக்கு அது வாக்குகளாக மாற்ற தெரியல, அதை வந்து பதவியாக மாற்ற தெரியல உனக்கு. ஆதரிக்கத்தான் முடியும். உன்னை தூக்கி சிம்மாசனம்னு கூட்டிகிட்டு தான் போக முடியும், தூக்கி மேலேயுமா உட்கார வைக்க முடியும். சொல்லுவாங்க அந்த காலத்தில், குதிரையை தண்ணி குடிக்க கூப்பிட்டு போகலாம், குடிக்க வைக்க முடியுமான்னு. தண்ணிக்கிட்ட தான் குதிரையை கூப்பிட்டு போக முடியும், குடிக்கிறது குதிரை தான் குடிக்கும். மக்களை தான் பண்ணுறாங்க. மோடி ராகுலை வந்து வெற்றி வரலும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெற்றி அடைகிறதுக்கான வழிகளை நீ தான் செய்யணும்.
இன்னைக்கு இதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து ராகுல் காந்தி ஜெயிக்கலைன்னாக்கா நீ அரசியல் விட்டு போயிடும். சர்வாதிகாரிட்டையும் வாழ்ந்துக்கலாம். கையாளாகாத ஆள் இருக்கிறத விட ஒரு கொடுமைக்கார சர்வாதிகாரி இருந்தால் நமக்கு நல்லது தான். வடக்கிலும் மோடிக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்றாங்களே, அதை எப்படி பார்க்குறோம்? கொஞ்சம் இல்லை, நல்லாவே குறைஞ்சி. அதனால தாங்க அவர் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார். தாலியை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு நல்ல ஒரு பதில் பிரியங்கா காந்தி நல்லா கேட்டுச்சு. 400 விவசாயிகள் இறந்த போது அவங்க தாலியெல்லாம் கட்டி யார்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டுச்சு. இந்த கேள்விக்கு அதெல்லாம் பதில் கொடுத்துட்றாங்க. அவர் வந்து இந்துத்துவா நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்துத்துவாவே நீங்கள் இது பண்ணலாம்ல. அவர் வைணவர்களுக்கு தான், அவர் வைணவ இந்துக்களுக்கு தான் அவர் சப்போர்ட்டு, சைவ இந்துக்களுக்கு அவர் சப்போர்ட் இல்லைங்கிற ஒரு பாலிடிக்ஸை கிரியேட் பண்ணலாம்ல. ராமனுக்கு தான் கோயில் கட்டினார் ஒழிய சிவனுக்கு கட்டலைன்னு சொல்லாமல், பிரம்மனுக்கு கட்டலைன்னு சொல்லாமல், அப்படி கவுண்டர் பண்ணலாம்ல. என்ன பண்ணிட்டு இருக்கு? அவ்வளோதான் கேள்வி. மோடி இப்போ ஆயிரக்கணக்கான தவறுகள் பண்ணுறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறது பூரா அதிகாரிகள் தான், மக்கள் இல்லை. மக்கள் சக்தி அதிகாரிகளோட பெருசு. அதை கேஷின் பண்ணுறதுக்கு ராகுலுக்கு தெரியலன்னா நீ தலைவனாக இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. அவ்வளோதான். வழக்கமாக என்டிஏ கூட்டணியை தான் திட்டுவீங்க, இன்றைக்கு இந்தியா கூட்டணி திட்டுறீங்க பயங்கரம். வழக்கமாக மோடியை தான் திட்டுவீங்க, இன்றைக்கி ராகுல் காந்தியை திட்டுறீங்கன்ற கையாளாகத்தனத்தை பார்க்கும்போது எரிச்சல் வருதுங்க. நீ செய்ய வேண்டியதை எதிர்பார்க்குற உங்ககிட்ட நீ மேலே வரலன்னு நீ என்ன பிரயோஜனம்? கிரிக்கெட்டில் ஃபீல்டிங்கில் நல்லா பிரமாதமாக பண்ணிட்டோம், பேட்டிங்கில் என்ன பிரயோஜனம்? ஒரு ஓவரில் 4 விக்கெட் எடுத்துட்டேன், பிரமாதம். ரன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், பிரமாதம். 50 ரன் தான் கொடுத்தேன், பிரமாதம். பேட்டிங் வந்துட்டு நீ ஓட்டு போட்டு நீ அவுட் ஆகினா அப்புறம் என்ன பிரயோஜனம்? இது பேட்டிங்கில் ஒரே ஓவர் 50 ரன் எடுக்க வேணாம். பலவீனமான டீம், ஒரு ஓவரில் 4 விக்கெட் கொடுக்குற அளவுக்கு பலவீனமான டீம் நீ வச்சுக்கிட்டு உனக்கு எது ஆடுது? 2 ஓவரில் நீ முடிச்சுட்டு போக வேண்டிய கேமை இழுத்துக்கிட்டு போறியா? அதோட தெரியல உனக்கு. நீ அதுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அந்த அளவுக்கு அம்பையரை கையில் வச்சுட்டு ஆடுறான். உனக்கு அந்த புட்சாத்தனம். தேர்தல் ஆணையரை கையில் போட்டுக்கிட்டாருங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கீழே இருக்கிற சில அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பலகீனம் இருக்குமில்ல, அவங்கள வேலைக்கு வாங்கலாம். இல்லை கோர்ட்டில் என் ஃப்ரெண்டு இது ஒரு கேஸ் நடக்குது, எழுத்து போட்டிருக்கான். வந்தான், டேய் ஏன்டா சோகமாக வந்திருக்கான்னு. என் வக்கீல எதிர்கட்சிக்காரன் வாங்கிட்டான்டா. அவ்வளோதான். ஜெயிக்க கோர்ட்டில் வந்து வாதாடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வகைங்க, எதிர் வக்கீல விலைக்கு வாங்கிக்கிறது இன்னொரு வகை. அவ்வளோதான். அந்த டெக்னிக் உனக்கு தெரியலையே. இதெல்லாம் நானா சொல்லி தர்றது. அரசியலுக்கு வர்ற உனக்கு தெரிய வேணாம். மக்கள் உனக்கு நல்ல செல்வாக்க வச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு மேலே வர்றதுக்கு உனக்கு தெரியலன்னா உனக்கு பண்ணி சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி இருக்கும்னு கணிக்கிறீங்க சார் முடிவு? வாக்கு இயந்திரங்களை வந்து மக்கள் ஈரோட்டில் செஞ்ச மாதிரி, கர்நாடகாவில் செஞ்ச மாதிரி இந்த 540 தொகுதிகளில் கண்ணு கருத்துமாக நின்னாங்கன்னா மோடியை வீழ்த்துறது பெரிய விஷயமே இல்லை. அதுக்காக மக்கள் தயாராக. மோடியை வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வாக்கு வந்துருக்கு அப்படி தாங்க. ஜெயலலிதா வீழ்த்தவே முடியாதுன்னு தாங்க நினச்சாங்க, காணாமல் போனாங்க. படுமோசமான முறையில் அரசியல் விட்டு வெளியே போனது அவங்க தான். அவங்க எப்போ வெளியில் போனாங்க? இறக்கும்போது என்னவா போனாங்க? இறக்கும்போது முதலமைச்சராக போனாங்க சார். முதலமைச்சராக போனாங்க. மக்கள் செல்வாக்கை பற்றி பேசுங்க. ஏவன் குற்றவாளிங்கிற பேரில் தாங்க போனாங்க. அப்போ தீர்ப்பு வரல. தீர்ப்பெல்லாம் வந்தது, நீங்க மறந்துட்டு இருக்கீங்க சார். அப்போ தீர்ப்பு இல்லை, மன்னிக்கணும், ரொம்ப மன்னிக்கணும் சார். அவங்க மன்னிக்கணும். டிசம்பர்ல இறந்தாங்க, பிப்ரவரியில தான் தீர்ப்பு வருது. சசிகலா பதவி ஏற்க போறப்ப முடியாதுன்னுட்டாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. தீர்ப்பு வந்தது என்ன? அதுக்கு முன்னாடி ஏவன் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நிரபராதின்னு தீர்ப்பு. நிரபராதின்னு வரல. குமாரசாமி நிரபராதின்னு அவர் விடல, ஜாமீன் தான் கொடுத்தாரு. ஜாமீன் கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு ஜாமீன் கொடுத்ததுனால தாங்க மறுபடியும் கேஸ் வந்தது.
மறுபடியும் கேஸ் வந்தது, குற்றவாளின்னு இதாச்சு, ஏவன் குற்றவாளின்னு போட்டாங்க. போட்டதை பார்த்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க. தீர்ப்பு என்ன வந்தது ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. ஏட்டு குற்றவாளி இவங்க உடல்நிலை சரியாக இல்லாததுனால ஏவன் குற்றவாளிக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. அவ்வளோதான் சொன்னாங்க. அதுதான் இந்த தீர்ப்பு. அதனால தான் அவருடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கு மோடியோ, சமாதியை திறந்து வைக்கிறதுக்கு மோடியெல்லாம் வராமல் போகிறதுக்கு காரணம், அவங்க இறக்கும்போது அவங்க வந்து ஏவன் குற்றவாளியாக தான் இறந்தாங்க. புரியுதா? இப்படியெல்லாம் சாமர்த்தியமாக பேசி குற்றம் இல்லைன்னு பேசி சமாளிக்க பார்க்காதீங்க. அவர் ஏவன் குற்றவாளியாக இருந்ததுனால தான் சட்டமன்றத்தினுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கும் அவருடைய சமாதியை இது பண்ணுறதுக்கும் மோடி வரமாட்டாங்க. புரிஞ்சுங்க. இனிமேல் அதை பற்றி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வீழ்த்த முடியாத ஒன்று கருதப்பட்ட ஜெயலலிதா அது மாதிரி தான் வீழ்த்தாங்க. அதே தான் எல்லாத்துக்கும். ஹிட்லர் நினைக்கவே இல்லையே தான் தோப்பாங்க, முசோலின் நினைக்கவே இல்லை தான் தோப்பாங்க, எல்லாம் அப்படிதான். இந்திரா காந்தி நினைக்கவே தான் தோப்பாங்க. ஒரு நாள் காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் பொட்டல் வெளியாக தெரியும். அப்போ தெரியும் என்னாச்சு. எந்த சர்வாதிகாரியும் வாழ்ந்தது இல்லைங்க. இன்றைக்கு ஒன்றும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எவனும் தப்பிச்சதும் கிடையாது. அவருடைய இறுதி காலம் எல்லாமே கடுமையான கொடுமைக்கு ஆளான கஷ்டத்தில் தான் அவங்க போயிருக்காங்க. மோடிக்கு இப்போ சொல்லி வைப்போம், இதெல்லாம் யார் செய்த பாவத்துக்கும் நீ ஜெயிலுக்கு போ, நீ அனுபவிக்க போகிறேன்னு சொல்லி. ஒருத்தர் 2 பேத்துக்கு பாவம் பண்ணியிருந்தாக்கா பரவாயில்லைங்க. 130 கோடி மக்களுக்கு அவர் துரோகம் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய பாவி பூலோகத்திலே பிறந்திருக்கு. சார், நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.